இறைவனை வணங்குவதில் பல்வேறு முறைகள் இருக்கின்றன. அதில் யார் யாருக்கு எப்படி வழிபட முடிகிறதோ அதன்படி வழிபட இறைவனை நிச்சயம் அடைய முடியும். மேலும் நமது அன்பால் இறைவனை கட்டி போடவும் முடியும். அது எப்படி சாத்தியப்படும், அதெல்லாம் உண்மையா என்றால் அதற்கு உதாரணமாக பல்வேறு இறை அவதாரங்களில் நடந்த சம்பவங்களை கூறலாம். அவ்வாறாக இறைவனை கட்டுவதற்கான வழிகள் என்ன என்று தெரிந்து கொள்வோம். ஒரு உருவமும் பெயரும் இல்லாத இறைவனுக்கு 1000 உருவமும் பெயரும் உண்டு என்பதை வேதங்கள் முதல் சாஸ்திரங்கள் வரை கூறுகின்றன. அத்தகைய இறைவனை அவனது திருநாமங்களை கூறிக்கொண்டே மனதால் நினைப்பது பெரும் புண்ணியத்தை கொடுக்கும். அத்துடன் இறைவனின் நாம ஜபத்திற்கு இறைவனை கட்டுண்டு கிடைப்பதை பல்வேறு புராணங்களில் காணலாம். அனுமன் கூறிய ராமநாமத்திற்கு அந்த ராமபிரானை கட்டுப்பட்டிருந்ததை அனுமனுக்கும் ராமருக்கும் நடந்த போரில் காண முடியும். இறைவனை பற்றிய சிந்தனையுடன் பேசாமல் மௌனமாக இருப்பதால் இறைவன் வசப்படுகிறான். மௌனத்தின் மூலமாக புலன்களை ஜெபிப்பதுடன் தியானம் செய்த பலன்கள் கிடைக்கும். மனதை அடக்கக்கூடிய சக்தி மௌனத்திற்கு இருப்பதால் இறைவன் மீதான சிந்தனை